Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பிரதமர் நரேந்திர மோடி குபேர் தீலா என்ற இடத்துல புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவிலுக்கு அடுத்தபடியாக செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம ஜென்ம பூமி அயோத்தி ராமர் திருக்கோவிலில் பிராண பிரதிஷ்டையில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கே குழுமி இருந்த விஐபிக்கள் மத்தியில் உரையாற்றினார். குபேர் தீலா என்ற பகுதிக்கு அங்கு புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தபடியாக செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. माननीय प्रधानमंत्री जी बहुत निकट पहुंच गए हैं संत महापुरुषों के. பார்வையாளர் பகுதிக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்த பெறும் பிரதமர் நரேந்திர மோடி முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நிதா அம்பானி, முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்திய பிரதமர் தேவே கவுடா, முன்னாள் சபாநாயகர் உள்ளிட்டோரை பார்த்து வணங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முன்வரிசையில் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வணக்கம் வைக்கக்கூடிய காட்சிகள். 7000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல விஐபிக்கள், பல சாதுக்கள் நாடு முழுவதிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்வரிசையில் இருப்பவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி சென்று வணக்கம் வைக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். हमारी ही संस्कृति कहती है सहना भवतु सहनो भुनक्तु. हमारी ही संस्कृति कहती है ஆன்மீக பெரியவர்களிடம் சென்று பல மடாதிபதிகளை பார்த்து அவர்களிடம் வாழ்த்து பெறுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. सर्वस्व अंशदान करें. மடாதிபதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை கை தூக்கி வாழ்த்தக்கூடிய காட்சிகள் இவை. பிற மத குருமார்களும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிய, ஜைன குருமார்கள், தென்னகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய குருமார்கள், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், பாபா ராம்தேவ் உள்ளிட்டோர் முதல் வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்துகின்ற காட்சியை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் உடன் செல்கிறார்கள். அடுத்ததாக குபேர் தீலா என்ற பகுதியில் புனரமைக்கப்பட்ட சிவன் கோவிலுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ராம ஜென்மபூமி வளாகத்திலேயே இந்த குபேர் தீலா என்ற இடத்துல சிவன் கோவில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 वर्ष के राघव अब अपने भक्तों को नए नवीन नूतन दर्शन के लिए சுதந்திர போர்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது. என்ன? ஏன்னா அந்த டயத்தில் இந்த அங்கே இருந்த இதுக்கு முன்னால் இருந்த பாபர் மசூதி பற்றி முஸ்லீம்களுடைய பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அன்னைக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க. பிரிட்டிஷ் பொது எதிரியாக வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருந்த மௌல்வி அமீர் அலி அப்படிங்கிறவரும், ஹிந்துக்கள் தரப்பில் ரொம்ப பிரபலமாக இருந்த பாபா ராம்சரண் தாஸ் என்பவர், 2 பேரும் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடுறாங்க. அப்போ அமீர் அலி சொல்லுகிறார், இந்த பாபர் மசூதியை நாங்களே இந்து சகோதரர்களுக்கு தந்து விடுகிறோம். சரி தர்றோம் சொல்லி கையெழுத்தும் போட்டாச்சு. ஆனால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்கு ஆபத்து என்று பிரிட்டிஷ்காரர்கள் அந்த அமீர் அலி அவர்களையும் பாபா ராம்சரண் தாஸ் 2 பேரையும் 1858 மார்ச் 18 இதே குபேர் தீலா என்கிற இடத்தில் இருக்கிற புளிய மரத்தில் தூக்கிலே தொங்க விட்டார். அது கடைசியில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு சின்னமா அந்த புளிய மரம் மாதிரி புளிய மரத்தை எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சாங்க. இது என்ன பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அந்த புளிய மரத்தையும் வெட்டி சாய்த்தது பிரிட்டிஷ் அரசு. இது வரலாறு என்றால் மித்தாலஜி என்று பார்க்கும் பொழுது இந்த ராமஜென்ம பூமியில தான் இந்த குபேர் தீலா அமைந்திருக்கக்கூடிய மகோன்னதம் என்பது சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே பேச்சு நடக்கக்கூடிய இடமாக அயோத்தி மகாத்மியம் இதை பதிவு செய்கிறது. இந்த கஷேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களில்
இந்த குபேர் தீலால் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவில் என்பது காலாகாலமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த ராம ஜென்மபூமி வளாகத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். இப்பொழுது ஆன்மீக பெரியவர்களிடம் வணக்கமும் வாழ்த்தும் பெற்று வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.